ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆசீர்வாத் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்துருக்கேன். 1/4 கிலோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் மட்டும் தனியாக எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் முறுக்கு புளியரில் தான் வந்து இடியாப்ப அச்சு வச்சு, இந்த அச்சு எங்கே வாங்கினாலும் மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு. கன் டைப்னால் நம்மளுக்கு ஈஸியாக ஒரே கையில் சுற்றி புழிஞ்சுட்டுக்க முடியுது. வேணுன்னா சொல்லுங்கள், லிங்க் அனுப்புகிறேன். இந்த கன்னில் நம்ம ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுட்டு இந்த இருக்கிற மாவெல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் அமுத்தி விட்டு மேலே இழுத்தாவே அந்த மேலே வந்துடும், அந்த நீடில் மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோனையுமே நம்ம இடியாப்பு புளியறதுல நல்லா சுற்றி புளிஞ்சு விட்டுட்டு ஒரே இதாக தனித்தனியாக எடுக்கணும்னு இல்லை. நான் ஒரு கையில் தான் புளியறனால கொஞ்சம் விட்டு வருது. ஒரே இதாக புளிஞ்சு நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோனையுமே அந்த மிக்சரை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியில் வந்து உடச்சி விட்டுக்கலாம். அதனால் அப்படியே புளிஞ்சு பபிள்ஸ் அடங்கினோன்னே எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா மறுபடியும் 1 கப்பு, 1/4 கிலோவுக்கு 2 கப் வந்துச்சு. இன்னொரு கப் வந்து மறுபடியும் போட்டு நான் பூந்திக்கு நல்லா லிக்விடாக கலக்கிட்டேன். அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் அதே கடாயில் மிக்ஸ் பண்ணால் நம்ம இட்லி மாவு பார்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு அந்த நம்ம அது ஓட்டையாக இருக்கும்ல அந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றினோம்னா நல்லா முட்லியாக சின்னதாக விழுகும். இது நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோன்னே தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து மொறுன்னு இருக்கும். நம்ம லட்டுக்குனா வந்து போட்டோன்னே ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துருவோம். இது நல்லா அந்த பபிள்ஸ் அடங்கி அந்த மொறுன்னு வரணும். அப்போ தான் பூந்தி நல்லாயிருக்கும். அது வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே இதில் வந்து நம்ம பூண்டு ஒரு 5-6 பூண்டு வந்து நல்லா கொட்டி அதையும் அந்த மாதிரி சலடையில் வச்சு பொரித்து எடுத்துக்கணும். கடலையும் பொட்டுக்கடலை, நடக்கடலை, கருவேப்பிலை அதையும் சேர்த்து பொரித்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பொரித்து வச்சதை நல்லா உடச்சுட்டுட்டு அந்த மிச்சரை நல்லா உடச்சுட்டுட்டு அதிலே பூந்தி, நம்ம நடக்கடலை, பூண்டு, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு காரத்துக்கும் டேஸ்ட் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு காரம் நல்லா தூவிட்டு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி தீபாவளி.